அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் ஜியோ பாலிட்டிக்ஸ் தான். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளின் தாக்குதல். முதல்ல 5 நாள் பாஸ் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதை 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம், இந்த பாஸ் அப்படின்றது ஒட்டுமொத்த தாக்குதலுக்கு பாஸ் கிடையாது, அந்த எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை மட்டும் தான் அட்டாக் பண்ணுறதை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. பட் ஒரு சில பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கின்னு சண்டையே நிறுத்திட்டாங்க, அமெரிக்கா நிறுத்திட்டாங்க, ஆனால் இஸ்ரேல் மட்டும் சண்டை போட்டுனுக்குதுன்னு. அப்படி கிடையாது, அமெரிக்காவும் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இப்போது சமீபத்தில் அந்த தாக்குதல் தீவிரமாக இருக்கின்றது. ஈரானில் ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் அதை அடித்து நொறுக்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது போயிட்டதுனால ஒரேடியாக ஈரான் தவிக்க போகிறது கிடையாது. பட் ஸ்டில் இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். அதை விட முக்கியமாக அந்த ஹெவி வாட்டர் அந்த யூனிட்டை அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஹெவி வாட்டர் அப்படின்னு நம்ம குடிக்கிற தண்ணி இல்லைங்க, இந்த அணு உலைகள் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் அந்த ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது ஒட்டுமொத்தமாக செயலிழந்து விட்டது, நான் ஆப்ரேஷனல் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த இஸ்பஹான் இந்த மாதிரி இடத்துலையும் அதெல்லாம் அந்த அணு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இடங்கள்னு சொல்கிறாங்க. அங்கேயும் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு டீசாலினேஷன் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இஸ்ரேலில் முக்கியமாக ஒரு ரிஃபைனரி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த மிடில் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ் நமக்கு ஆயில் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் தண்ணின்றது ஆயிலை விட எல்லாருக்குமே முக்கியம். அவங்களுக்கு இந்த டீசாலினேஷன் பிளான்ட்ஸ் இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ் அங்கே இருக்கவங்களுக்கு தண்ணி வந்துட்டுருக்குங்க. அதை கொஞ்சம் ஹெவியாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இஸ்ரேலில் அந்த ஹைஃபா அது பக்கத்தில் ஒரு ரிஃபைனரி இன்னைக்கு ரெம்னான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மிசைல் அட்டாக் கொஞ்சம் தள்ளி விழுந்திருக்கு. இன்னைக்கு இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்களாம். பட் ஸ்டில் அந்த டெப்ரி விழுந்து அதுலேருந்து அது பற்றி எரியுதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இன்னும் நிறைய இடங்கள்லையும் ஈரான் மிசைல் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில இடங்களில் டேமேஜும் நடந்துகிட்ருக்கு, நிறைய பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் அவங்க சரி பண்ணிகிட்ருக்காங்க. சார், அப்போ இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் அதெல்லாம் இம்பெனிட்ரபிள் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் பொய்யா அப்படின்னா, கிட்டத்தட்ட எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸுமே இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் 100% இது சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பாக அந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ். ஹைப்பர்சானிக் அப்படின்னாலே மறுபடியும் நான் அதுதான் சொல்கிறேன், ஸ்பீடு மட்டும் கிடையாது, ரீஎன்ட்ரி ஸ்டேஜில் அதில் கொஞ்சோண்டு ஃபியூல் இருக்கும். அது ஒரு ஜிக்ஸாக்காக இல்லை வளைஞ்சி நெளிஞ்சு அது இஷ்டத்துக்கு போகும். அப்போ அதனுடைய ட்ராஜெக்டரியை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே இப்படி வந்ததுன்னா அதை இப்படி விழும், அதை கணக்கு பண்ணி அந்த ட்ராஜெக்டரியை வச்சு ஹிட் பண்ணுறது தான் ஹிட் டு கில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது கொஞ்சம் வளைஞ்சு கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதுங்களால் ட்ராக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க பாருங்கள், இந்த மாதிரி மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அங்கே இருக்கிற அந்த ஆயில் ஃபெசிலிட்டிஸோ இல்லை வாட்டர் ஃபெசிலிட்டிஸோ இதெல்லாம் ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் அப்படி பின்வாங்குறாங்க. அதனால தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. போகிற போக்கில் அமெரிக்கா நீ வெளில கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு. ஆனால் அது அப்படி இல்லை. அவங்களுடைய ரெசால்வ் அப்படின்றது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுதுங்க. ஈஜிப்தில் வார்னிங் கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவங்க சவுதியோடைய கொஞ்சம் சின்ன கண்ட்ரி தான். பட் ஸ்டில் அவங்க ஒரு ஸ்ட்ராங்லி வேர்டட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சண்டையை நிறுத்தணும் அப்படின்னா இப்போ டிப்ளமசிக்கெல்லாம் வேலை கிடையாது, நீங்கள் இனிமேல் எப்படி ஈரான் இனிமேல் எங்களை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதை ட்ரம்ப் நடுவில் சொல்லியிருக்காருங்க. ஒரு 15 கண்டிஷன் போட்டிருந்தார் இல்லையா, பாருங்க, அதில் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ் ஈரான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது நம்பர் 1 டுபாக்கோ, சந்தேகமே வேண்டாம். ஏன்னா ஈரான் தரப்பை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 14 கண்டிஷன்ஸை அவங்க அப்படியே தூக்கி தூரம் போட்டுட்டாங்க. பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா அப்படின்னா ரொம்ப கிரிப்டிக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஈரான். வி ஆர் நாட் டாக்கிங் டைரக்ட்லி டு அமெரிக்கன்ஸ். வாஸ்தவம் தான், அமெரிக்கன்ஸோடு நீங்கள் யாரும் பேசலை, அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல. பாகிஸ்தானில் தான் சவுதி, ஈஜிப்து இவங்கெல்லாம் கூடி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் சைனாவுக்கு போகிறாங்க. சைனாவுக்கு எதுக்கு சார் போனோம், அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா கரெக்டுங்க. அமெரிக்கா சொல்கிறாரு, ஆடணும், வேறு வழி கிடையாது. அதே சமயத்தில் சைனாவையும் அந்த லூப்லேயே வச்சுக்கணும். இல்லைன்னா நாளைக்கு அவங்க கூப்பிட்டு, என்ன இவ்வளோ கடன் கொடுத்துக்கிறேன், இவ்வளோ வட்டி பாக்கி இருக்குது, நீ பாட்டுக்கு டேடின்னு அவர் சொல்கிறது கேட்டு ஆடினுக்கிறேன், எங்களெல்லாம் கன்சல்ட் பண்ண மாட்டியா அப்படின்னாங்கன்னா ஆடி போயிடுவாங்க. ஸோ 2 பக்கமும் இடி பாகிஸ்தானுக்கு. அண்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பதில் கண்டிஷன் வச்சுருக்காங்க. அது கேட்கும் போதே தெரியுது யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு. அதாவது அமெரிக்கா பேஸஸை விட்டு கிளம்பணும் அப்படின்றதெல்லாம். அல்டிமேட்லி என்ன ஆகும் அப்படின்னா, ஈரான்
நாங்கள் இனிமேல் உங்களை அடிக்க மாட்டோம், உங்களை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்துடுறோம், இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணுறோம். முதல்ல ஏதோ 5 வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ட்ரம்ப்பு. அதை வந்து இல்லை இந்தந்த ஐட்டத்துக்கெல்லாம் வந்து இமிடியட்டாக லிஃப்ட் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு 1 இயர் 2 இயர் அந்த டைம் ஃப்ரேமில் லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்ச் வரும். இதுதான் வந்து வயா மீடியாவான சொல்யூஷனாக இருக்க போகின்றது. மற்றபடி அமெரிக்கா இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தானே தவிர இவங்க கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. அங்கே அமெரிக்காவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸஸ்லாம் அனுப்ப போகிறதில்ல அப்படின்னு. ஆனால் ஏராளமான அந்த மரீன்ஸ் அவங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இந்த கர்க் ஐலாண்ட் இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்க போகின்றது. சரி, எப்படி வந்து இதை டேக் ஓவர் பண்ணுவாங்க? அது ஒரு தமத்தூண்டு ஐலாண்டு. ஆனால் அங்கேருந்து தான் வந்து ஈரானுடைய 90% ஆஃப் ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. எதுக்காக வந்து அந்த ஐலாண்ட்லேருந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த டீப் வாட்டர் போர்ட் அப்படின்றது கம்மிங்க ஈரானில். சூப்பர் டேங்கர்ஸ்லாம் வந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் வந்து பக்கத்தில் இருக்க ஐலாண்டில் அவங்க எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஐலாண்டை நீங்கள் டேக் ஓவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அங்கேருந்து ஈரானுடைய டேங்கர்ஸ் எதுவும் மூவ் ஆகாமல் பண்ணிட்டாலே நீ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடுவியா? சரி, அப்போ நாங்கள் இதையே மூடிடுறோம், ஆயில் ஒன்றும் நவராது, யார் ஆயிலும் வெளில போகாது. ஆயில் இல்லைன்னா உனக்கு காசு கிடையாது, எவ்வளோ நாள் நீ சண்டை போடுவேன்? ஏதோ நீங்கள் சைனாவுக்கு ஆயிலை விற்று அவங்கக்கிட்டேருந்து ஏதோ காசு வாங்கி நீங்கள் எதையோ பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஆயிலே போகலை அப்படின்னு சொன்னால், காசு வரலன்னு சொன்னால் உங்களால் வந்து இந்த வார் எஃபர்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கார்க் ஐலாண்டில் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்றத விட அந்த ஐலாண்டை இவங்க சுற்று போடுவாங்க அப்படின்னு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் டைரெக்டாக கொண்டு போயிட்டு அங்கே ட்ரூப்ஸை இறக்கினீங்க அப்படின்னு சொன்னால் கேஷுவாலிட்டி அதிகமாக இருக்கும், அதை யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ ஈரானில் வந்து அந்த கப்பம் கட்டுவதை வந்து லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் லா அப்படின்னு. என்னென்னா, இந்த பக்கமாக போகிற டேங்கர்ஸ் எதுவாக இருந்தாலும் அது என்ன வச்சுருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் காசு கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு. சரி, சோயஸ் கேனால், பனாமா கேனால் இதிலெல்லாம் காசு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நேச்சுரலாக இருக்குது, இது கிடையாது, இவங்களா பண்ணது. யாரோ ஒருத்தர் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்றது யாருமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது கிடையாது. அது நேச்சுரலாக இருக்க ஒரு விஷயம். அதை வந்து தடை செய்வதற்கோ இல்லை இது வந்து எங்களுது அப்படின்னு சொல்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. இதுதான் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ் அப்படின்னு. அதை வயலேட் பண்ணாங்க அப்படின்னா, சரி சார், எத்தனை நாளைக்கு சார் இவங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துன்னே இருக்க முடியும்? நம்ம ஒரு தாதா மாதிரி தான் தினைக்கும் வந்து ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் தாதாவோட ஆளுங்க வந்து அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். நான் முதல்லயே சொன்னேன், இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அவங்களுக்கு வந்து ஈரானை ஒட்டு மொத்தமாக தட்டி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அது ஸ்ட்ரென்தன் ஆகினுக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் கப்பம் கட்டுற லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இப்போ நீங்கள் ஈரானை கம்முன்னு விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அரையும் குறையுமா அப்படியே முடிச்சுட்டு அமெரிக்கா பின்வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் ஈரான் வச்சது தான் சட்டம், நீங்கள் காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஆயில் ரிசோர்ஸஸ் அதை விற்று காசு வருதுன்றது வேற, எதுவுமே விற்காமல் இங்கே நம்ம அதை நோக்கு கூலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காசு வாங்கிறது அப்படின்றது வேற. அண்ட் அந்த காசை வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் கொடுங்கோ அப்படின்னா சுத்தம் யாரும் பிளாக் பண்ணவே முடியாது. இல்லை நீங்கள் சைனீஸ் யுவானில் கொடுங்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் சைனாலேருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க வாங்கிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வச்சது தான் சட்டம். இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா, நாளைக்கு நீங்கள் சும்மா விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஈரான் வந்து காசு கொடுக்காம எதையும் வந்து மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இஷ்டத்துக்கு அவங்க அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் யாராலையும் எதுவும் கேட்க முடியாது. மோரோவர், இவ்வளோ பொருளாதார தடைகள் மற்ற சாங்ஷன்ஸ் இருக்கும் பொழுதே அவங்க இந்த அளவுக்கு மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் அப்படின்லாம் தயாரிச்சிட்ருக்காங்க. இப்போது அதெல்லாம் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா காசு வேறு வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மிசைல் கெப்பாபிலிட்டியோ இல்லை நியூக்ளியர் கெப்பாபிலிட்டியோ கடன்னு ஏறும். இன்னும் அணுகுண்டு வேற வச்சுக்கினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் இருக்க நேஷன்ஸ் அத்தனை பேரும் ஈரானுக்கு அடிமைகள். அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்தானோ நாளைக்கே வந்து என்ன நீங்கள் ஒரு 100 பில்லியன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா அமெரிக்காவில் போய் அவ்வளோ பண்ணுறீங்க, எங்களுக்கு இன்னொரு 200 பில்லியன் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்களால் எதிர்த்து கேட்க முடியாது. அவங்களுக்கு சிக்கின அடிமையாகி விடுவார்கள். ஸோ அதனால தான் நான் இன்னும் உறுதியாக நம்புகிறேன் அமெரிக்கா வந்து இதை பாதியில் விட்டுட்டு வராது அப்படின்னு. இது நடுவில் அந்த ஐஆர்ஜிசியோடைய அந்த நேவல் கமாண்டர் அவர் தான் சொன்னார், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் நான் மூட சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு பந்தாவா அப்படி ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணாங்க.
அவரை தட்டி தூக்கிட்டாங்க இஸ்ரேலில். ஆமாம், அவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்றத ஈரானும் இப்போ ஒத்துக்கிட்டாங்க. அன்கன்ஃபர்ம்டு செய்திகள் என்ன சொல்கின்றன அப்படின்னா, பிரசிடென்ட் பெஷஷ்கியானா ஆமாம் அவர் சொல்லியிருக்காரு, இதை பாருங்கள், எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க முடியும், ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம சண்டையை நிறுத்தி தான் ஆகணும். ஒருவேளை இந்த சண்டை வந்து நாளைக்கே அமெரிக்கா பின்வாங்குறாங்க முடிஞ்சிடுச்சின்னு சொன்னாலும் எக்கானமி அது வந்து படுமோசமாக அடி வாங்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு சண்டையை நிறுத்தினாலுமே அதுக்கப்புறம் ஈரானுக்கு எதிரான தடைகள் அப்படின்றது வந்து கண்ணாபின்னான்னு இருக்கும். ஒன்றும் நம்ம எங்கேயும் வாங்க முடியாது, யாரோடையும் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியாது. அதை விட முக்கியமாக ஈரானுடைய அந்த ஆயில் டேங்கர்ஸ் மூமெண்ட்டுக்கே வந்து இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கியூபாவோட நிலைமையில தான் ஈரான் வந்து நிற்கும். அட்லீஸ்ட் என்னை ரிசைன் பண்ணவாது விடுங்க, இல்லை ஏதாவது வந்து சொல்யூஷனுக்கு வாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கிறதா செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இது அன்கன்ஃபர்ம்டு தான், மறுபடியும் சொல்கிறேன். பட் இட் இஸ் பாசிபிள். இதுதான் நிஜமும் கூட. ஏன்னா இன்னைக்கு ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் அமெரிக்கா வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ஈரானால் சர்வைவ் ஆக முடியாதுங்க. அந்த அளவுக்கு எக்கானமியில் அடி வாங்கியிருக்காங்க. பணம் கிடையாது. நீங்கள் வந்து சாங்ஷன்ஸையும் டைட்டன் பண்ணிவிட்டு யாரும் அவங்களோட எதுவும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் சமாளிக்க முடியாது. மக்களுக்கு சோறு போடுறதுக்கே திண்டாடணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ஈரான்லேருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வரதா இருந்ததுங்க. எதுக்காகனா ஹியூமனிடேரியன் எய்டு, ஒரு மருந்து, இந்த உணவுப் பொருட்கள் இதெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்காக இங்கே வரதா இருந்தது. அதை அடித்து நொறுக்கியிருக்காங்க அமெரிக்கா. இது சரியா அப்படின்னு கேட்டால் ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படி தான் சொல்லணும். நீங்கள் அடிக்கிறீங்க, நாங்கள் அடிக்கிறோம், ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தாகணும் அப்படின்ட்டு. சண்டையில் போயிட்டு நாங்கள் இப்படி பண்ணுறது நியாயமா, அப்படி பண்ணுறது நியாயமா அப்படின்னா சண்டையே நியாயம் இல்லை தான். அப்புறம் தானே வந்து சண்டையில் இது நியாயமா அது நியாயமா அப்படின்னு கேட்கறதுக்கு. இந்த சண்டை வந்து அமெரிக்கா தரப்புலையும் வந்து நியாயமும் இருக்குது, தப்பும் இருக்குது. அதே மாதிரி தான் ஈரான் தரப்புலையும் நியாயமும் இருக்குது, தப்பும் இருக்குது. இதற்கிடையில் ஈரானில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி மேலே அட்டாக் நடந்ததா தகவல் கூறுகின்றன. இவ்வளோ சாங்ஷன்ஸ் இருக்கும் பொழுதும் இந்த அளவுக்கு வந்து மிசைல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ட்ரோன் டெக்னாலஜி, இன்ஃபேக்ட் ரஷ்யாவுக்கு ட்ரோன்ஸ் அப்ளை பண்ணதே அவங்க தானே, அதைத்தானே அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு கெரான் 2 அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து சொந்தமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். பட்டு அதை நாசம் பண்ணுற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா அதில் அந்த ரிசர்ச் சென்டர் இருக்கும், லெபார்டரிஸ் இருக்கும், அதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும், அதையெல்லாம் சேர்த்து அடித்ததாக சொல்கிறாங்க. ஸோ ஈரானை வந்து மறுபடியும் அந்த கற்காலத்துக்கு கொண்டு போக வேண்டும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது நடுவில் இந்த B-1B அப்படின்னு அது வந்து ஒரு ஹெவி பாம்பர். இது வந்து ரிட்டையர் ஆக வேண்டிய ஸ்டேஜுங்க. ஆனால் அதைத்தான் இப்போ மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அது வந்து கேரியிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். இவங்க வந்து முதல்ல அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் அந்த ரேடார் சிஸ்டம் இதெல்லாம் டோட்டலாக நியூட்ரலைஸ் பண்ண பிறகு இப்போ மோரார்லெஸ் நியூட்ரலைஸ்டு. அவங்கக்கிட்ட பெருசாக ரேடார் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க பாட்டுக்கு போவாங்க, டொப்பு டொப்பு டொப்புன்னு போட்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளையர்ஸ். இதில் சவுதி, UAE இவங்கெல்லாம் வந்து இப்போ உறுதியாக இருக்கிறார்கள், இந்த போரை வந்து 2த்தில் 1 பார்க்காம விடக்கூடாது அப்படின்னு. எத்தனை நாளைக்கு ஈரான் இதை இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. இதில் வந்து அவங்க அந்த வார் ரூம் மாதிரி ட்ரோல் வீடியோலாம் போட்டுட்டு ட்ரம்ப்பை வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்ன புட்டத்தனமாக இல்லையா? இதில் என்ன அச்சீவ் பண்ண போகிறாங்க ஈரான்? நத்திங். இதில் அண்ணன் ட்ரம்ப், நம்ம ஊரில் அந்த பேச்சாளர்கள்னு சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க பாருங்கள். அதை விட மகாமட்டமாக பேசியிருக்காரு. அதாவது சவுதி க்ரௌன் பிரின்ஸ் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி பேசும்போது வேண்டாம், அந்த வார்த்தையை நான் இங்கே யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நானும் வந்து அமெரிக்க ஜனாதிபதி அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டேன் அப்படின்னு ஆயிரும். அதனால் அதை நான் சொல்ல விரும்பலை. நீங்களே பத்திரிகைகளை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி ஒரு டெராகேட்டரி டேர்மை யூஸ் பண்ணியிருக்காரு. சரி, இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா ஆகட்டும், இல்லை மற்ற மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவைத்தான் நம்பி இருக்கின்றார்கள் பாதுகாப்புக்கு. இதில் ஒன்று கவனிக்கணும், ஈரான் அவங்களுடைய ஒரு வருஷம் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது வந்து அரௌண்ட் $8 to $10 billion அப்படின்னு வச்சுக்கிட்டா, சவுதி அரேபியாவுடைய அந்த மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு வருஷத்துக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட $80 billion அப்படின்றாங்க. ஈரானை விட 10 மடங்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட காசு கொட்டி கிடக்குதுங்க. சாங்ஷன்ஸ் கிடையாது, அண்டு பெட்ரோ டாலர் ட்ரேட் அப்படின்றதுனால அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்குது. அதனால் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படியே கொள்ளையாக அவங்க வந்து பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனாலும் அமெரிக்காவைத்தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கின்றது. இதுதான் அவங்களுடைய ஆக்வர்டு சிச்சுவேஷன். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சவுதியை நக்கல் பண்ணலாம். ஆனால் இவர் சொன்னார்ல, நேட்டோ நீங்கள் யாரும் என் கூட வரல, வி வில் ரிமெம்பர் திஸ் அப்படின்னாங்கல்ல,
அதே மாதிரி சவுதியில் சொல்ல மாட்டாங்களா? அதுவும் பப்ளிக்காக பேசும்போது இது பாருங்க, நீங்கள் வந்து யூகே பிரைம் மினிஸ்டர், ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் ஜெர்மனி, இங்கே இருக்கவங்கெல்லாம் நக்கல் பண்ணுங்க. அவங்கெல்லாம் வேறு வழி இல்லை, ஜெயின் ஜக்குன்னு ஜால்ரா ஆட்சின்னு நீங்கள் அடுத்தது சைன் பண்ணும்போது நேராக வந்து கைத்தட்டிட்டு போகிறாங்க. ஆனால் சவுதி அப்படி கிடையாது. நாளைக்கே வந்து ரைட், இனிமே பெட்ரோல்லாம் டாலர் இல்லை, எதில் ஒன்றா விற்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி எல்லார் மேலேயும் வந்து குண்டை போட்டுட்ருப்பீங்களா? அதெல்லாம் நடக்காத காரியம். இது புரியாமல் இந்த அளவுக்கு அசிங்கமாக பேசியிருக்காரு. அத்தோட விட்டாரா, இந்த நார்வீஜியன் பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த பாருங்க, எனக்கு வந்து இந்த நோபல் பிரைஸ் மேலெல்லாம் இஷ்டம் இல்லை. சொல்லப்போனால் இந்த உலகத்திலேயே 8 சண்டையை நிறுத்தி என்னை விட நோபல் பீஸ் பிரைஸுக்கு டிசர்விங்காக யாரும் இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த பாருங்க, எனக்கு வந்து அந்த நோபல் பரிசு மேலெல்லாம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஆச்சரியமா இருக்கு. இங்கே கூட சில பேர் சொல்லுவாங்க, இது பாருங்க எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது அப்படின்வாங்க. உடனே எல்லாரும் மேடை ஏறி அவரை வந்து அப்படியே வானளாவாக புகழ்ந்துட்டு அப்படியே ஆளுயர மாலையெல்லாம் போட்டு வருவாங்க. அந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்ன பண்ண முடியும்? இன்னும் 2.5 வருஷத்துக்கு அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. அன்லஸ் மிட் டர்ம் எலெக்ஷனில் டெமோக்ராட்ஸ் வந்து மெஜாரிட்டியாக வந்து அவங்க இம்பீச்மெண்ட் மோஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாலொழிய, அதுவும் வந்து டிசம்பர் ஜனவரி அப்படின்னு ஆகிடும்னு வச்சுக்கோங்க, இவர் தான் சகிச்சுட்டு தான் போக வேண்டியிருக்கும், வேற வழி கிடையாது. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவில் நாளைக்கே வந்து பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்னு. இது வந்து ஏதோ இந்தியாவுக்கு கொடுத்த மெசேஜ்னா அப்படி கிடையாது, பாகிஸ்தானுக்கு கொடுத்த மெசேஜ். இதற்கிடையில் கியூபாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் கேரி பண்ணிட்டு இருக்க ஒரு ஆயில் டேங்கர் ரஷ்யாவிலேருந்து போயிருக்கு. அதை வந்து ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லிட்டார், ரைட்டு போட்டோம், அது யார் வேணா கொடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, பாவம் அங்கே வந்து எதுவும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அடுத்தது நான் வந்து கியூபாவை தான் கையில் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு, நிஜமாவே சொன்னாரா இல்லை இவங்க யாராவது ட்ரோல் பண்ணுறாங்களான்னு எனக்கு புரியல. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எது சொன்னாலும் நம்ம தலையாட்ட வேண்டியதாகுது. அடுத்தது வெனிசுவேலாவில் இங்கே ஒரு டைம் முடிஞ்ச பிறகு அங்கே போய்ட்டு எலெக்ஷனில் நிற்க போகிறாராம் பிரசிடெண்ட்டுக்கு. அங்கே இப்போ அவங்கள எதிர்த்து நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், அந்த ஜனங்களுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும், நான் அங்கே பிரசிடெண்ட் ஆகிட போகிறேங்க அப்படின்ட்டு இருக்காரு. சரி, என்ன பண்ண முடியும்? எல்லாம் நம்ம ஊர் அரசியல் தான் அங்கே அப்படியே காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் நாம் வந்து பெருமைப்பட்டுக்க வேண்டியதுதான், வேறு என்னத்தை சொல்கிறது. இதில் உக்ரைன் பாவம் வந்து காசே இல்லை, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட்டையே ரன் பண்ண முடியாதான். ஆனாலும் இவர் உக்காந்திங்கன்னு ஏதோ சவுதியில் போய் இறங்கிறாரு 2 நாள் முன்னாடி, அவங்களோட ஒரு டீல் போட்டுக்கிறாரு, யுஏஇ அவங்களோடலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த ட்ரோனை எதிர்க்கின்ற ட்ரோன் டெக்னாலஜி இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், அங்கே வந்து ப்ரொடக்ஷன்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம், ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம், எங்களுடைய அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், இந்த டெக்னீஷியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு. அங்கே போட்டு போலன்னு பொழுதுன்னுக்கிறாங்க, ஒவ்வொரு ஊராக கேப்சர் பண்ணின்னுக்கிறாங்க ரஷ்யா. இதுக்கு நடுவில் வந்து உக்ரைனும் வந்து ரஷ்யாவில் சில டேமேஜஸ் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த பாப் அல் மண்டப் அப்படின்னு இந்த பக்கம் ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸுங்க, அந்த பக்கம் இருக்கிறது இது சவுதி அரேபியா. இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் அந்த ஈரானோட அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ்னால் அந்த பக்கம் வந்து பாப் அல் மண்டப்னு இன்னொரு ஸ்டேட் ஒன்று இருக்குதுங்க, அது ஏமன் பக்கத்தில் இருக்குது. ஹூத்தீஸ் வந்து அங்கே ஆட்டம் போட்டிருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் ஹூத்திஸுக்கும் சில இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, அமெரிக்கா வந்து ரைட்டு பேச்சோடு இருக்கட்டும், நீயும் அந்த பக்கம் தாண்டி வரக்கூடாது, நானும் இந்த பக்கம் தாண்டி வரக்கூடாது அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ அவங்க வேற என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் மீது ஒரு மிசைல் அனுப்பிச்சிருக்காங்க, அது ஏதோ கொஞ்சம் டேமேஜை உண்டாக்கி இருக்கின்றது. இப்போ 2-3 பக்கத்துலேருந்து இஸ்ரேலுக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கு. அங்கே ஹெஸ்புல்லா வந்து கிட்டத்தட்ட அடித்து நொறுக்கிட்டாங்க. ஸோ லெபனான் சைட்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் ஏமன், அந்த பக்கம் ஈரான், இது 2 தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. ஈரானுக்கு வந்து இஸ்ரேல் தான் வந்து முக்கியமான எதிரி அப்படின்னாலும், இஸ்ரேல் மீது அனுப்பினதை விட யுஏஇக்கு எதிராக தான் ஏராளமான மிசைல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. பட்டு கிட்டத்தட்ட ஒரு 95% சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. மிசைல்ஸாக இருக்கட்டும், ட்ரோன்ஸு தான் கொஞ்சம் சில டேமேஜ் உண்டாக்கி இருக்கு. ஆனால் அவங்க வந்து பின்வாங்கிறதா இல்லை, இதில் வந்து 2த்தில் 1 பார்க்காம விட மாட்டோம் அப்படின்னு. சார், அந்த பக்கம் பாப் அல் மண்டப் அதையும் மூடிட்டாங்கன்னா, ஏன்னா சவுதி வந்து ஒரு பைப்லைன் வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ஹோர்முஸ் வழியாக போகலன்னா பைப்லைன் வழியாக நாட்டோட அந்த பக்கத்து மேற்கு பக்கத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து அனுப்பலாம் அப்படின்னு. அப்போ அதுவும் நடக்காத சார் அப்படின்னா, ஈரான் மாதிரி கிடையாதுங்க. ஹூத்தீஸ் அண்ட் ஏமன் இவங்கள வந்து தட்டி வைக்கிறது அப்படின்றது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு சாதாரண விஷயம். நினச்சிருந்தாங்கன்னா டக்குன்னு கார்பெட் பாம்பிங் போட்டு அவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நியூட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, வேண்டாம், பெருசாக எதுவும் பண்ணிக்க வேணாம் தான் போன தடவை விட்டுட்டு போனாங்க.
பட் மறுபடியும் அவங்க ரொம்ப சீரியஸாக பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அண்டு இந்த விஷயத்தில் ஈரான் விஷயத்திலேயாவது நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லலாம் மற்ற நாடுகளை பற்றி. வேறஸ் ஏமன் அந்த ஹூத்திஸ் விஷயத்தில் மற்ற எல்லா நாடுகளும் வந்து ஒன்றா இருப்பாங்க. தட்டி வை அவனை, என்ன இவன் தான் இங்கே பிரச்சனை பண்ணிக்கிறான்னு பார்த்தா அவன் வேற கூட வந்து கொச்சல் பண்ணிக்கிறான் அப்படின்னு. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. இது நடுவில் பல வருஷங்களுக்கு பிறகு இந்தியா வந்து ரஷ்யாவிலேருந்து அந்த நேச்சுரல் கேஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம், பெரிய அளவில் இம்போர்ட் பண்ண போகிறோம். இதில் சில செய்திகள்லாம் வந்திருந்தது. ஆக்சுவலாக எல்பிஜிக்கு வந்து தடை கிடையாதுங்க, நீங்கள் ரஷ்யாவிலேருந்து எங்கே ஒன்றா வாங்கலாம். ஆனால் ரஷ்யாவிலேருந்து அந்த நேச்சுரல் கேஸ் வாங்குறதுக்கு சில சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க அமெரிக்காவில். ஏன்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ், நாட் வந்து டொமஸ்டிக் யூஸ் அப்படின்றதுனால. ஸோ இதுக்கு வந்து வெய்வர்ஸ் இந்தியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த வெய்வர் அப்படின்றது வந்து கொடுத்தா கொடுக்காட்டிப்போம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் வாங்கிறது தான் சரி. உங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவர் அவ்வளோதான். ரைட்டு, அவங்க கேட்டாங்க நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு. நீ கொடுக்காட்டாலும் நாங்கள் வாங்க தான் போகிறோம். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் சாங்ஷன்ஸ் போட்டிருந்த போதும் நாங்கள் அங்கேருந்து க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்ணிட்டு தான் இருந்தோம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் க்ரூட் ஆயில் இறக்குமதி அப்படின்றது கொஞ்சம் கூட நிற்கலை. நீங்களா சொல்லினீங்க நாங்கள் வெய்வர் கொடுத்துட்டோம் அப்படின்னு. அப்படியா, ரைட்டு. சும்மா மற்றவங்கள மாதிரி வந்து ஆய்வுன்னு உதார் விடுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் டிப்ளமசியில். ஸோ நேச்சுரல் கேஸ் இது ரஷ்யா கிட்டே ஏராளமாக இருக்குது. அண்ட் இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க வில்லிங்காக இருக்காங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும். யாரும் இது குறுக்கில் வந்து தடை செய்ய முடியாது. ஆல் சடன் உக்ரைன் வார் தொடர்ந்து நடைபெறுவது அப்படின்றது வந்து சீனாவுக்கு லாபம். அதே மாதிரி இந்த ஈரான் வார் தொடர்ந்து நடைபெறுவது அப்படின்றது ரஷ்யாவுக்கு லாபம். ஆனால் சீனா ரஷ்யா 2 பேரும் இன்னைக்கு மிகப்பெரிய பார்ட்னர்ஸ். ஆச்சரியமா இருக்குல்ல? இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ். மீண்டும் அடுத்த போல சந்திப்போம். வணக்கம்.